நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போயிருப்பீங்க. தமிழ்நாட்டுல சிறப்பான கோயில் சிதம்பரம் நடராஜாவுடைய கோயில். நம்ம சைவத்துல கோயில்னால சிதம்பரம் தான், வைஷ்ணவத்துல கோயில்னா ஸ்ரீரங்கம். ரெண்டும் முதல் இடம் கோயில். நடராஜா கோயில் சிதம்பரம். 4 பக்கம் 4 வாசல். 4 பெருமக்களும் ஒவ்வொரு வாசல் வழியா ஒருத்தர் வந்தாங்க. அதான் வேடிக்கை. வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி சுவாமி வர்றார். தெற்கு வாசல் வழியா சீர்காழியில இருந்து ஞானசம்பந்தர் வர்றார். மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி வர்றார். நடராஜா அடிக்கடி போற கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசக சாமி வர்றார். அட, 4 பக்கம் 4 வாசல், 4 பேரு. ஏன் சார் ஒரே வழியில 4 பேரும் வரக்கூடாதா? என்ன அர்த்தம்? ஏன் அப்படி வந்தாங்க? ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழிகள் உண்டு. 1, கடவுள் எங்க அப்பா, நான் பிள்ளை, என்னை காப்பாத்துறது அவர் கடமை. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரிவிரு கேட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். கடவுள் அப்பா, நாம் பிள்ளை. இதுக்கு பேரு சத்புத்திர மார்க்கம்னு பேர். திருஞான சம்பந்தர் இப்படித்தான் இருந்தார். கடவுளை தந்தையாக்கி கொண்டு தன்னை பிள்ளையாக்கி கொண்டு செல்ல பிள்ளையாக வாழ்ந்தார். அப்போ இப்படி நினைக்கலாம் சார், அதெல்லாம் நம்மளால எப்படி சார் முடியும் அப்படின்னா, அடுத்தாப்புல வாங்க. திருநாவுக்கரசர், கடவுள் தலைவன், நான் வேலைக்காரன், நான் தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் வேலைக்காரன், நான் தொண்டன், கடவுளுக்கு முன்னால் நான் ஒண்ணும் கிடையாது. அடியார்கள் போனா அடியார்களுக்கு பின்னாலதான் நான் போவேன், முன்னால போக மாட்டேன். இதுக்கு பேரு தாச மார்க்கம். தாசன்னா வேலைக்காரன், தொண்டன். 3வது நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி, சிவபெருமான விரட்டுன்னு விரட்டினவர் அவர் தான். இது வேணும் அது வேணும் வரிசைக்கு கேட்பார். கொடுக்கலன்னா தகராறு பண்ணி திட்டவும் செய்வார். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேர்ந்து ஏன்னு திட்டுவார். அதுக்கு பேர் என்ன? உரிமை. அதுக்கு பேரு நண்பன், தோழன். அதுக்கு பேரு சகமார்க்கம். நண்பனைத்தானே திட்டலாம், நண்பனைத்தானே உரிமையோட கோவிக்கலாம். சிவபெருமானை தனக்கு நண்பனாக்கி கொண்டு தன்னை அவனுக்கு தோழனாக்கி கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. இந்த 4வது நம்ம மாணிக்கவாசக சுவாமி, அவருக்கு தனி இடம். அவர் எப்படி தெரியுமா? சிவபெருமான் என்னுடைய காதலன், நான் அவனுக்கு காதலி. அதுக்கு பேரு சன்மார்க்கம்னு பேர். வள்ளற் பெருமான் அந்த சன்மார்க்கத்தை தான் எடுத்துக்கிட்டு சமரச சுத்த சன்மார்க்கம்னு ஆரம்பிச்சார். சன்மார்க்கம்னா என்ன? கடவுள் காதலன், நான் காதலி. ஆன்மாக்கள் பூரா காதலிகள், ஆண்டவன் காதலன். நாயக நாயகி பாவம்னு சொல்லுவாங்க. நம்ம பூரா யாரு? பெண்கள். அட, உடம்புல ஆணா இருக்கமா இல்லையாங்கிறது வேற. மனசளவுல எல்லோரும் பெண்மையாக மாறினால்தான், பெண்களாக மாறினால்தான் கடவுளை அனுபவிக்க முடியும். பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பாசம், பெண்ணுக்குரிய அன்பு, பெண்ணுக்குரிய பக்தி, இதெல்லாம் வந்தாத்தான் யாரும் கடவுளை அனுபவிக்கலாம். இது நம்ம மாணிக்கவாசக சுவாமி காதலி. அதுக்கு பேரு சன்மார்க்கம். இப்ப இந்த 4 வழியாச்சா, நான் ஒரு பார்வை பார்க்கிறேன். அது எப்படி தெரியுமா? அன்பு, பணிவு, உரிமை, கனிவு. அவ்வளவுதான். அன்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் அன்புக்கு அடையாளம். அவர் தானே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாடினாரு. அன்புனா என்ன சார்? கடவுள்கிட்ட அன்பா, பக்தர்கள்ட்ட அன்பா, உலகத்தின் மீதெல்லாம் அன்பா அப்படின்னு கேட்டா, நம்ம சைவன் சொல்லுகிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்து. கடவுள் மேல உள்ள அன்புக்கு பக்தின்னு பேரு. உலகத்தின் மீதெல்லாம் அன்பு. ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த அன்புக்கு அடையாளம். எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு, மற்றதெல்லாம் அப்புறம். திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுவார், அன்பு சிவம் 2 வேற இல்லடா, 2 ஒண்ணுதாண்டாம்பார். அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு வேறே, சிவம் வேற அல்ல. அன்பு செய்வாரை சிவன் அறிவார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்ல போறேன். ஞான சம்பந்த பிள்ளையார்
திருமருகல்னு ஒரு ஊர். அங்க வாழை மரம் தான் ஸ்தல விருட்சம். திருமருகலுக்கு பக்கத்துல வைப்பூர்னு ஒரு கிராமம். வைப்பூர்ல தாமன் செட்டியார் அப்படின்னு ஒரு வணிகர், வியாபாரி. அவருக்கு அந்த காலத்துல 7 பெண் குழந்தை, எல்லாம் பொண்ணா பிறந்தது. 7 பெண் குழந்தை. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல பெண்கள் தொகை குறைவு, ஆண்கள் தொகை அதிகம். அதனால எல்லாரும் வந்து பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போவான். இப்ப முதல் பொண்ணை கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? மாப்பிள்ள, நான் 5 லட்சம் ரூபாய் தர்றேன், உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்களா மாமான்னு கேட்பேன். புரியுதா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. 7 பெண் குழந்தை, வேற வியாபாரமே பண்ண வேண்டாம். தேவைப்பட்டா 8ஆவதா ஒரு பெண்ணை பெத்துக்க வேண்டியது. நல்ல வியாபாரம். இது அந்த காலம். இவருடைய சகோதரிக்கு அநியாயமா ஒரு ஆண் குழந்தை. அவ என்ன செய்வா? வசதி இல்லை. இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா பொண்ணுக்கு பணம் கொடுக்கணுமே. நான் எங்க போவேன்? அண்ணன்ட்ட வந்தா, அண்ணா உனக்கு 7 பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தைய என் பையனுக்கு கொடுத்து வீட்டுல விளக்கேத்தி வைக்க சொல்லு. இது என்னமோ தெரியல, மருமக வந்தாத்தான் வீட்டுல விளக்கேத்தலாம் போல இருக்கு. வீட்டுல விளக்கேத்தி வைக்க சொல்லு. மருமகள்னா தெரியுமா? மருன்னா மனமுள்ளன்னு அர்த்தம். நமக்கு பிறந்த பொண்ணு மகள். நம்ம மகனுக்கு வாழ்க்கப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு மனம் சேர்க்கக்கூடிய மகள். அதனாலதான் அவளுக்கு மகள்னு பேரு, இவளுக்கு மருமகள்னு பேரு. மருமகள் தான் நம்ம குடும்பத்து கௌரவத்தை காப்பாத்துறவன். நீ எப்படியாவது உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுத்து வீட்டுல விளக்கேத்தி வைக்க சொல்லு. பார்த்தான், சரின்ட்டான். தங்கச்சி இறந்து போயிட்டான். இந்த பையன் மட்டும் மிச்சம். பையன் மாமா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டான். மூத்த பொண்ணு நமக்குத்தான், மூத்த பொண்ணு நமக்குத்தான். மூத்த பொண்ணுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வந்தாரு, தட்டிக்கிட்டு போயிட்டாரு. 2வது பொண்ணு நமக்குத்தான், 2வது பொண்ணு நமக்குத்தான். அதுக்கு ஒரு இன்ஜினியர் வந்தாரு, அதுவும் முடிஞ்சு போச்சு. 3வது பொண்ணுக்கு ஒரு கடை வச்சிருக்கிற முதலாளி. 4வது பொண்ணுக்கு அரசாங்க அதிகாரி. 5வது பொண்ணுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர். 6வது பொண்ணுக்கு ஒரு உலகறிந்த கவிஞர். எல்லாம் பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. இவன் உட்கார்ந்து இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கான். இந்த பொண்ணு அந்த இப்ப மிச்சம் ஒரு பொண்ணுதான். இந்த பொண்ணு முடிஞ்சா அவ்வளவுதான் கதை. இவன் தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன் அழுதுகிட்டு இருக்கான்? மாமா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். நம்ம இனிமே பிள்ளையாருக்கு பக்கத்துல போய் ஜோடியா உட்கார வேண்டியதுதான். நீயும் பிரம்மச்சாரி, நானும் பிரம்மச்சாரி. அழுதுகிட்டு இருக்கான். அந்த 7வது பொண்ணு வந்தது, அத்தான்னது. தலைய தூக்கினான். எப்போ அத்தைக்கு எங்க அப்பா வாக்குறுதி கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு சொந்தம். இப்போ 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு. நான் தான் மிச்சம். சட்டப்படி, தர்ம நியாயப்படி, அத்தைக்கு எங்க அப்பா கொடுத்த வாக்குப்படி நான் உங்களுக்கு சொந்தம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு இனிமே குழந்தை கிடையாது. நான் உங்களுக்கு சொந்தம். இவன் நிமிந்து பார்க்கிறான். ஆமா, என்ன செய்ய சொல்ற? புறப்படுங்க. 2 பேரும் புறப்படுவான். திருமருகல் கோயில்ல எனக்கு தாலி கட்டுங்கள். இந்த பொண்ணு எப்படி நிக்கிறா பாருங்க. பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். திருவள்ளுவர் சொல்லுவார். ஆற்றல் வாய்ந்தது எது தெரியுமா? பெண்மை. இப்ப அந்த பொண்ணு நிக்குது. இவன் சரின்னா பொண்ணு முன்னால போக இவன் பின்னாலே போனான். திருமருகலுக்கு போயாச்சு. கோயில் சாத்திட்டாங்க. நாளைக்கு காலையில தான் தாலி கட்டலாம். இப்ப என்ன செய்யறது? ஊர்ல ஒரு சத்திரம். சத்திரத்துல 2 திண்ணை. அந்த திண்ணையில அவன் படுத்தான், இந்த திண்ணையில இவ படுத்தான். 2 பேரும் தூங்கிட்டாங்க. காலையில அவ எந்திரிச்சா, இவன் எந்திரிக்கல. வந்து பார்த்தா இவன் பாம்பு கடிச்சு இறந்து கிடக்கிறான். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? நாங்க 2 பேரும் வந்துட்டோம். நான் தூய்மையானவளா இல்லையான்னு கூட உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு சாட்சி கிடையாது. கண்ணீர் விட்டு அழுதாள். சிவபெருமானே, இவருக்கு உயிரை கொடு. மன்மதன் எரிஞ்சு போனானே, அவன் வெறும் சாம்பல் தானே மிச்சம். சாம்பல்ல இருந்து உயிரை கொடுத்தியே, இங்க உடம்பு கிடக்கு, உயிரை கொடுக்கப்படாதா? அழுதாள். சிவபெருமான் பேசாம இருக்கார். மார்க்கண்டேயனுக்கு ஆயுளை கொடுத்த நீ இவருக்கு ஆயுளை கொடுக்க கூடாதா? அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதது. எல்லாரும் கூடிட்டாங்க சத்திரத்துல.
நம்ம ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த பக்கத்துல வர்றார். இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் சத்திரம். கோயில்ல மேல ஓசை, சத்திரத்துல அழுகை குரல். எங்க போகலாம்? நம்மளா இருந்தா கோயிலுக்குத்தான் போவோம். சாமியை கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வரலாம். இது எதுக்கு அழுகிற வீட்டுக்கு போவானே? அப்படித்தானே நினைப்போம். ஞானசம்பந்த பிள்ளையார் என்ன நினைச்சார் தெரியுமா? ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வதை விட அழுத பெண்ணின் கண்ணீரை துடைப்பதுதான் சைவம் அப்படின்னு இங்க வந்துட்டார். அதான் சார் நால்வர் காட்டிய வழியில் முக்கியமானது. நீ கோயிலுக்கு போறதை விட ஒரு ஏழை பெண்ணுடைய கண்ணீரை துடைத்தால் கடவுள் அங்கேதான் இருக்கிறார். இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்களே, இதையெல்லாம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே கடைபிடித்தவர் ஞானசம்பந்தர். இன்னைக்கு வாயினால சொல்றாங்க, அன்னைக்கு செயலில் காட்டியவர் திருஞான சம்பந்தர். தமிழ் வாழ்கன்னு இன்னைக்கு சொல்றோமே, தமிழ் இயக்கத்தை நடத்தியவர் திருஞான சம்பந்தர். ஊரூரா போவாராம், அந்த ஊர்ல உள்ள சாமியை பாடுவாராம். பாடுற பொழுது 3 பேரு பின்னால உட்கார்ந்து அந்த பாட்டை எழுதிக்குவாங்களாம். அப்ப என்ன செராக்ஸா இருந்துச்சு? இல்ல, பின்னால 3 பேர் உட்கார்ந்து அந்த பாட்டை எழுதிக்குவாங்களாம். 3 ஏடு. ஒரு ஏட்டை ஞானசம்பந்தர் தங்கிட்ட வச்சுக்குவாராம், ஒரு ஏட்டை சிதம்பரத்துக்கு அனுப்புவாராம். பத்திரமா வச்சுக்கிடுங்க, தமிழ் தொலைஞ்சிடப்படாது. இன்னொரு ஏட்ட எந்த ஊர்ல பாடினாரோ அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுத்து, உங்க ஊர் சாமியை நான் பாடி இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் பாடுங்க பாரா. பாடுவாங்களா மாட்டாங்களா? நம்ம ஊர்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் வருமா இல்லையா? அமெரிக்காவில இருக்கிற போதே சொந்த ஊர் பேரை சொன்னா ஒரு பக்கம் சந்தோஷம் வருதா இல்லையா? நானும் அதே ஊரு தான். மனித இயல்பு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்னு பாடுறதுக்கு நம்ம என்ன மாணிக்கவாசக சுவாமியா? இல்லையே. அந்த ஆசை வரும். அப்படி சாதித்தவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். இப்ப உள்ள வர்றார். இந்த பொண்ணை பார்த்தார், கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். சிவபெருமானே, உன்னுடைய கோயில்ல குவளை மலர்ந்து இருக்கிறது. இந்த பொண்ணு முகம் கூம்பி விட்டது. குவளைக்கு கொடுத்த கருணை இந்த குழந்தைக்கு கொடுக்க கூடாதா? சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே. மடையார் குவளை மலரும் மருகல். குவளை மலருது, இந்த பொண்ணுடைய குவளை கண் கூம்பி இருக்கிறதே. சிவபெருமானே, இது நிலையா? சரிதானா? இப்படி பண்ணுனேன்னா உன் கோயிலுக்கு யாரு வருவார்? மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழுபவர்களுக்கு துயர் கொடுத்தால் உன் கோயிலுக்கு யாரு வருவா? அருமையான பாட்டு, 11 பாட்டு ஞான சம்பந்தர் முறப்படி பாடுவார். 8வது பாட்டுல ராவணன் பேர வைப்பார். 9வது பாட்டுல அடிமுடி காணாத அண்ணாமலையாரை வைப்பார். 10வது பாட்டுல சமணர்கள் தலையில ஒரு கொட்டு வைப்பார். 11வது பாட்டுல இந்த பதிகத்தை படிச்சா இன்ன பலன் கிடைக்கும்னு முடிப்பார். அத்தனை பதிகமும் அப்படித்தான். கிட்டத்தட்ட 4000 சொச்சம் பாட்டு. ஒரு 3-4 பதிகம் தவிர, என்ன அதுக்கு காரணங்கள் உண்டு. மற்ற பதிகம் பூரா இந்த முறைப்படி பாடுவார். இப்ப முறைப்படி பாடிட்டாரா, அவ்வளவுதான், விஷம் தீர்ந்து போச்சு. அவன் எந்திரிச்சிட்டான். கூட்டிட்டு கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள்ள போய் தாலி கட்ட சொன்னார். தாலி கட்டியாச்சு, வாழ்த்தினார், அப்படியே போயிட்டார். இத சொல்லுங்க, இது அன்பா இல்லையா? இந்த அன்புதான் அடிப்படை. நீ ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்னால் அடியார்களுக்கு தொண்டு செய், அன்பு செய். அன்பில் தான் இறைவன் இருக்கிறான். இன்னும் ஒண்ணு சொல்லிவிடுறேன். மயிலாப்பூர்ல ஒரு செட்டியார், அவருக்கு சிவனேச செட்டியார்னு பேர். ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஒத்த பொண்ணு. குடும்பத்துல ஒத்த பொண்ணு. அதுவும் பெண்ணு பிறந்தாலே சந்தோஷம். அதுவும் ஒரே பொண்ணுன்னா அது அப்படி வளர்ப்பாங்க. பெரியாழ்வார் சொல்லுவார்ல, ஆண்டாள் நாச்சியாரை பெத்ததை பத்தி, ஒருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான். ஒத்த பொண்ணை வளர்த்தேன், இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாரே. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால்
திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளைக் கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொல்லோ. பெரியாழ்வார் பாடுவார். அப்படி ஒத்த பிள்ளை சிவநேச செட்டியார். அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சிவா 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 சிவா. 5 வயசு, பூ கொய்ய போனது கடவுளுக்காக. ஒரு பாம்பு தீண்டி குழந்தை இறந்து போச்சு. செட்டியார் என்ன சொன்னார்? அதுக்கு முன்னால என் பொண்ண திருஞான சம்பந்தருக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னார். ஏன்? திருஞான சம்பந்தர் இறைவனுடைய திருவருள் பெற்றவர், பால் அதன் மூலம் இறைவன் அருளை பெற்றவர். அந்த காலத்துல இவர் செட்டியாரு, அவரு கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணர், அந்தணரும் செட்டியாரு. இந்த ஜாதி எல்லாம் கிடையாது. கடவுளை வழிபடக்கூடியவர்களுக்கு நடுவில் ஜாதி கிடையாது. அதனால என் பொண்ண நான் ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னாரு. பொண்ணு இறந்து போச்சு. இப்ப யோசிக்கிறார், இந்த பொண்ணு யாரு சொத்து? ஞானசம்பந்தர் சொத்து. இறந்து போச்சா? எரிச்சாரா? சாம்பல் எலும்பு எல்லாத்தையும் ஒரு குடத்துல வச்சு வீட்டுல பூஜை அறையில வச்சு விட்டார். நம்ம செய்வோமா? நம்ம இறந்து போனா நம்ம சாம்பலை வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க. தோட்டத்துல வச்சிருந்து எங்கேயாவது காசிக்கோ அல்லது வேற எங்கேயோ அனுப்பிச்சிருவாங்க, நம்ம கட்டின வீடா இருந்தாலும். இவர் என்ன பண்றாரு? பூஜை அறைகளை வச்சு இது ஞான சம்பந்தருடைய சொத்து. திருஞான சம்பந்தர் சென்னைக்கு வர்றார், திருவற்றியூர்ல கும்பிடுறார், மயிலாப்பூருக்கு போகணுங்கிறார். வழி பூரா பூப்பந்தல் போட்டிருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு பூப்பந்தலா? கீழே பூரா மலர் விரிச்சிருக்கு. எவ்வளவு மலர்கள்? ஆயிரக்கணக்கில். ஞான சம்பந்தருக்கு ஆச்சரியம். திருவற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பல கிலோமீட்டர்கள் பூரா பூப்பந்தல். ஞான சம்பந்தர் அதுல கால் நோவாம நடந்து வந்தார். மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. யார் இந்த பூப்பந்தலை எல்லாம் போட்டது? கைய காமிச்சாங்க, சிவநேச செட்டியார். அவருக்கு ஆச்சரியம். பக்கத்துல வந்தாரா, செட்டியார் குடத்தை தூக்கி முன்னால வச்சார். சாமி, உங்க சொத்து எடுத்துக்கிடுங்க. அவருக்கு ஒன்னும் புரியல. கதையெல்லாம் சொன்னாங்க. அப்படியா, சரி அப்படின்னு நிக்கிறார். ஒரு பாட்டு ஆரம்பிச்சுது. அம்மா பூம்பாவை, அந்த பொண்ணுக்கு பேரு பூம்பாவை. உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அதை பார்க்காம போறியா? திருவாதிரை அன்னைக்கு திருவிழா நடக்குமே, அதை பார்க்காம போறியா? தைப்பூசம் நடக்குமே, அதை பார்க்காம போறியா? பெருஞ்சாந்தி கும்பாபிஷேகம் நடக்குதே, அதை பார்க்காம போறியா? கடலாட்டு காணாம போறியா? ஒவ்வொரு பாட்டிலையும் பூம்பாவை பேரை வச்சு பாடுறார். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மைப்பூசு முன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு ஒன்பொழுக்க நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய் ஆதரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். 10வது பாட்டு. பட்டுன்னு குடம் உடைஞ்சுது. பொண்ணு வளர்ச்சியோட வந்து நிக்குது. அன்னைக்கு 5 வயசு. இப்ப இங்கிட்டு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பொண்ணு 11 வருஷத்து வளர்ச்சி, அழகா கம்பீரமா வந்து நிக்குது. குடம் உடைஞ்சுது. எத்தனாவது பாட்டு? 10வது பாட்டு. ஏன் சார் அவர் 8வது பாட்டுல உடையப்படாது, 11வது பாட்டுல உடையப்படாது? உடையப்படாது, 10வது பாட்டுல தான் உடையணும். ஏன் தெரியுமா? அம்மா வயிற்றுல 10 மாசம் தானங்க இருந்தான். முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து பட்டணத்தார் பாடுறார். குடத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 10 மாசம். 10வது பாட்டு. குடம் உடைஞ்சுது, பொண்ணு வந்தது. சிவநேச செட்டியாருக்கு சந்தோஷம். ஞானசம்பந்தரை பார்த்தார். இப்பத்தான் சைவம் நிக்குது. ஞானசம்பந்தரை பார்க்கிறார். சாமி, கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. இந்த பொண்ணை உங்களுக்காகத்தான் வளர்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நல்ல பணக்காரர், அங்க இருந்து இங்க வரைக்கும் பூப்பந்தல் போடுற அளவுக்கு வசதி. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமான்றுவோம். அப்படித்தானே நம்ம சொல்லுவோம்.
திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கதான் சைவம் நின்றது, அங்கதான் பெருமை நின்றது. நீங்க பெத்த பொண்ணு இறந்து போச்சு, இது நான் பெற்ற பெண், இவள் என் மகள். எங்க? திருஞான சம்பந்தம். இதான் சார் நால்வர் காட்டிய வழியில எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒழுக்கமாயிரு, ஒழுங்காயிரு, அன்பாயிரு, பசித்தவனுக்கு சோறு போடு, ஆண்டவன்ட்டு போய் கும்பிடுவதை விட இதெல்லாம் முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? கோயில்ல போய் கும்பிட்டா சரியா போச்சுன்னு நினைக்கிறோம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு 2 சகசரநாம அர்ச்சனை பண்ணனா ஒரு காலும் சரியா போகாது. நான் வேகமா அப்பர் சுவாமிகிட்ட ஓடுறேன். அப்பர் சுவாமிக்கு என்ன பெருமை? பணிவு. அதுல ஞானசம்பந்தருக்கு முன்னால பிறந்தவர் அப்பர். முதல்ல பாடப்பட்ட பாட்டு அந்த கூற்றாயினவாறுதான். அப்பர் சுவாமிக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல இருக்கிற போதுதான் ஞானசம்பந்தரே பிறக்கிறாரு. அப்பர் சுவாமிக்கு ஒரு 80 வயசா இருக்கிற போது ஞானசம்பந்தர் ஜோதியில கலக்கிறாரு. அப்பர் சுவாமி 81 வயசுலதான் ஜோதியில கலக்கிறாரு. அப்போ ஞானசம்பந்தருக்கு முன்னால பிறந்து, ஞானசம்பந்தருக்கு முன்னால பாடி, ஞானசம்பந்தருக்கு பின்னாலையும் இருந்து 81 வயசு பழுத்த பழம் தொண்டு கிளம் அப்பர் சுவாமிகள். ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். அப்பர் சுவாமி இருக்கிறாரு ஒரு மடத்துலன்னு திருஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். எதுக்கு? அப்பரை பார்க்கணும், கும்பிடணும். மடத்துக்கிட்ட வந்தாச்சு. பூம்புகலூர் முருகநாயனார் மடம். உள்ள போய் தேடுறாங்க, அப்பர் சுவாமியை காணோம். எல்லாம் வர்றாங்க, அப்பரை காணோம்ங்கிறான். அப்பர் எங்குற்றார்? இந்த பல்லக்கு இருக்குல்ல, பல்லக்க தூக்கின ஆளு பின்னால ஒருத்தர் ஓடி வந்தார். தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். எப்படி இருக்கு இவரு பல்லக்க? இவருக்கு வயசு ஒரு 10 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவருக்கு வயசு ஒரு 75, 76 இருக்கும். இவர் பல்லக்க ஏன் சார் முன்னால நின்று தூக்கப்படாது? முன்னால நின்று தூக்கினா இவர் பார்த்து விடுவார். பின்னால நின்று தூக்குறார். நான் தொண்டு செய்யணும், நான் பணிவோட செய்யணும், அடுத்தவனுக்கு தெரியாம செய்யணும். நம்ம என்ன பண்றோம்? 200 ரூபாய்க்கு டியூப் லைட் வாங்கி கொடுத்து விட்டு 300 ரூபாய்க்கு பேர் எழுதுறோம். கோவிந்தசாமி செட்டியார் மகன் கந்தசாமி செட்டியார் ஊ பயம். உபயம் எழுத இடம் கிடையாதான். மேல ஊனா கீழே பயம். எழுதுறமா இல்லையா? ஆசைப்படுறமா இல்லையா? நம்ம பேர் அதெல்லாம் கிடையாது. பணிவு, தொண்டு. தூக்கிக்கிட்டு வந்தாரா? என்ன சொல்றார்? தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். ஞானசம்பந்தர் இறங்கி ஓடி வந்து அப்பரை கட்டி பிடிச்சுக்கிறார். எப்படி இருக்கும்? அப்பரே இந்த மாதிரி பணிவு யாருக்கு வராது. திருவையாத்துக்கு போறாருங்க. திருக்காலத்திக்கு போனார் அப்பர். திருக்காலத்தில பெருமானை கும்பிட்டார். திருக்காலத்திக்கு அந்த காலத்துல தென் கைலாயம்னு பேரு. தென் கைலாயத்தை கும்பிட்டாச்சா வடகைலாசத்துக்கு போகணும். வடகைலாசம் இன்னைக்கு திபேத்துல இருக்கு, சீனாக்காரங்க பொறுப்புல இருக்கு. நான் 3 தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன். போக முடியாது. கைலாசத்துக்கு போனா வர முடியாது. ஆக்சிஜன் ரொம்ப கம்மி. தூரத்துல நின்று பார்க்கலாம். நம்ம நிக்கிற இடத்திலேயே 40% தான் ஆக்சிஜன். மூச்சு முட்டும், குனிய முடியாது. அப்படித்தான் பார்த்துட்டு வர்றது. அப்பர் சுவாமி கைலாசத்துக்கு போயிட்டார். எங்க போறார்? மானசரோவர் தீர்த்தம் வரைக்கும் போயிட்டார். மூச்சு வாங்குது, முடியலே. நடந்தார், முடியலே. தவழ்ந்தார், நெஞ்செல்லாம் அரைஞ்சு போச்சு. முழங்கால் கை அவ்வளவு ரத்த காயம். அப்படியே ஊர்ந்து 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 எப்படியாவது கைலாச காட்சியை நான் பார்க்க வேண்டும். மானசரோவருக்கு மேல போக முடியல. உறுதியானவர் அப்பர், முடியல. அப்படியே கடந்துட்டார். சிவபெருமான் அங்கிருந்து வர்றார். நீ யாரு? நான் கைலாச காட்சியை பார்க்கணும். ஒன்னாலயா? மனுஷனால பார்க்க முடியாது, திரும்பி போ. என்ன சொல்றார் தெரியுமா? ஆளும் நாயகன் கையிலையன் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இந்த உடம்பு போகத்தானே போகுது, இப்படி போயிட்டு போகுது. அவனை பார்க்காம போறதை விட அவனை பார்க்கிற ஒரு முயற்சியில போயிட்டு போகுது. சிவபெருமான் பார்த்தார். இந்த ஆளு விட மாட்டாரு. அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே,
விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரியன பணிந்தார். கைலாசத்துல நீ எப்படி இருக்கிறியோ அதை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு. சரி, இந்த பொய்கையில் முழுகு. இந்த பொய்கைக்கு பேரு மானசரோவர். மானச சரோவர் மனசனாலே உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். 135 கிலோமீட்டர் சுற்றளவு. தீர்த்தம் பளிச்சுன்னு இருக்கும். உள்ளே கிடக்கிற மூர்த்தம் தெரியும். கல்லு கிடக்கும். கல்லு எடுத்தா ஒன்னு சிவலிங்கம் மாதிரி இருக்கும், ஒன்னு பிள்ளையார் மாதிரி இருக்கும், ஒன்னு முருகன் மாதிரி இருக்கும். நான் எடுத்து வீட்டுல வச்சிருக்கேன். அதுக்கு பேரு மூர்த்தம்னு பேர். தீர்த்தமும் கிடைக்கும், மூர்த்தமும் கிடைக்கும். முழுகு. உள்ள வந்து விழுந்தாரா? முழிக்கிறார். தமிழ்நாட்டுல தஞ்சாவூருக்கு பக்கத்துல திருவையாத்துல வந்து எந்திருக்கிறார். மானசரோவர் எங்கே? திபேத்துல. தமிழ்நாடு எங்கே? 3000 சொச்சம் கிலோமீட்டர், இன்னும் கூட. இங்க வந்து முழிக்கிறார். எங்க? திருவையாத்துல. அப்படி திரும்புறார். கைலாச காட்சி, கைலாச காட்சி. ஆண் யானையும் பெண் யானையும் இணைஞ்சு வருது. ஆமா, இதுதான் கைலாச காட்சி. இந்த ஆண் யானை யாரு? சிவபெருமான். இந்த பெண் யானை யாரு? அம்பாள் பராசக்தி. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியா? பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. ரெண்டும் காதலா வருதான். புரியுதா உங்களுக்கு? மனமொத்த தம்பதியர் எங்கே காதலினாலே ஒன்றிணைந்து வாழ்கிறார்களோ அது தாண்டா கைலாசம். இதுக்கு எதுக்குடா அங்க வர? புரியுதா? இப்போ 4 காட்டிய வழி. நீ கைலாசத்துல போய் என்னத்தை பார்க்க போற? உன் பொண்டாட்டியோட நிம்மதியா 2 பேரும் கருத்து ஒருமித்து வாழுங்கள். அதாண்டா கைலாசம். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளொடும் பாடி களவுபடாததொரு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பசுவும் காளையும் வருது. ஏடுமதி கண்ணி யானை ஏந்திளையாடொடும் பாடி காடோடு நாடு மலையும் ஐதொடு தாடா வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலொடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். ஆண்மையிலும் பெண்மையிலும் வருதான். திருவையாத்துக்கு போய் பாருங்க. தேவகோட்டையிலே சின்னச்சேவன் செட்டியார் திருப்பணி 1937 12 லட்சம் செலவழிச்சு அறம் வளர்த்த நாயகிக்கு கருங்கல் திருப்பணி பண்ணின ஊர் திருவையாறு. அங்கே அப்பருக்கு கைலாச காட்சி. இதுல என்ன முக்கியம் தெரியுமா? 2 முக்கியம். 1, அப்பர் என்ன பாடுறாரு? புகுவார் அவர் பின் புகுவேன். நான் முன்னால போக மாட்டேன். எல்லாரும் பூமாலை எடுத்துக்கிட்டு போவாங்க, நான் அவங்களுக்கு பின்னால கடைசியா போவேன். அதான் சார் பணிவு. எப்பவும் பணிவாயிரு. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெரியவங்க தான் பணிவாங்க. இந்த சில்லற பயலுக ஆட்டம் கட்டுவேன். நான் சொன்னான்னா அவன் சில்லற பயல்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. என்ன பணிவு? புகுவார் அவர் பின் புகுவேன். நான் கடைசியா போறேன். அதுதான் அப்பர் சுவாமியுடைய பணிவு. அப்ப என்ன தெரியுது? 1 பணிவு. இன்னொன்னு என்ன தெரியுமா? கைலாச காட்சின்னா என்ன? மனமொத்த தம்பதியராக வாழ்ந்தால் அதுதான் கைலாச காட்சி. பெரிய புராணத்தில இல்லாத சீர்திருத்த கருத்துக்கள் எங்கேயும் கிடையாது. பல்லக்க தூக்கினாரே, இந்த பல்லக்க தூக்கிய காட்சி ஒண்ணு சொன்னனே. தன்னை ஞானசம்பந்தர் பல்லக்க பின்னாலே சுவாமிஜி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்புறார். 1893 அமெரிக்காவுக்கு போனார். 1897 அமெரிக்காவிலிருந்து திரும்பி இங்கே இலங்கை வந்துட்டு தனுஷ்கோடிக்கு வந்துட்டார். தனுஷ்கோடியில இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில சுவாமி விவேகானந்தருடைய தேர் எல்லாரும் இழுக்கிறாங்க. விவேகானந்தர் கேட்கிறார், சேதுபதி பாஸ்கர சேதுபதி எங்கே? அவர்தான் இவரு அமெரிக்கா போறதுக்கு 500 ரூபாய் கொடுத்தவர்.
அந்த காலத்துல போக வர செலவு 1250 ரூபாயாம். எதுக்கு? மெட்ராஸ்ல இருந்து சிகாகோ போயிட்டு திரும்புறதுக்கு 1250 ரூபாயில 500 ரூபாய் கொடுத்தவர் சேதுபதி. இல்லைன்னா போயிருக்க முடியாது. இப்ப ஞானசம்பந்தர் மாதிரி விவேகானந்தர் என்ன கேட்கிறார்? சேதுபதி எங்கே? கடைசியா இழுத்துக்கிட்டு இருக்கிறார். இவர் தேர சேதுபதி ராஜா கடைசியா நின்று இழுக்க, தங்கள் தேரை இழுக்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். அப்பர் சுவாமி ஞாபகம் வருதா? எக்மோர்ல விவேகானந்தர் வந்து நிற்கிறார். ஒரு கிழவி பாட்டி அங்க போறா, விவேகானந்தரை பாக்குறான். 90 வயசு கிழவிக்கு. அப்பா ஞானசம்பந்தா வந்தியான்னாலாம். என்னடா ஞானசம்பந்தாங்கிறா? விவேகானந்தர் இல்லையா, ஞானசம்பந்தர். திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டுல இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டினாரே, அது மாதிரி அமெரிக்காவுக்கு போய் இப்பொழுது இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டி விட்டு வருகிறார். இவர் தான் ஞான சம்பந்தர். இந்த கிழவிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு கிடையாதே. திருஞான சம்பந்தர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். வேகமா சுந்தரமூர்த்தி சுவாமி கிட்ட போறேன். சுந்தரர் எப்படி தெரியுமா? என்ன வேணும்னாலும் கடவுள்கிட்ட கேட்கலாம், நல்லா கேட்கலாம், தப்பே கிடையாது. அது ஒரு நிலை. கேட்காம இருப்பது அதை விட பெரிய நிலை. நம்மளாலதான் முடியல. இல்ல பரவாயில்ல, கேளு. வேற பிள்ளை அப்பாட்ட கேட்காம ஆர்ட்ட கேட்கலாம். என்ன கேட்பாரு? என்ன வேணாலும் கேட்பாரு. வீட்டுல பொண்டாட்டியோட சண்டை, நீ கொஞ்சம் தூது போயிட்டு வர்றியான்னு கேட்பாரு. ஏண்டா எந்த வேலைக்கு யாரை அனுப்புறது அப்படின்னு சிவபெருமான் சொல்ல மாட்டாரு. அவர் அங்க போய் தூது போயிட்டு வருவார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அது ரொம்ப அருமையான இடம். அதுதான் இந்த வழி. நம்மெல்லாம் நால்வர் காட்டிய வழியில மனசுல வைக்க வேண்டியது அதுதான். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 2 கல்யாணம். பல கதை நாங்க எல்லாம் போகல. ஒரு கல்யாணம் திருவாரூர்ல பரவனாச்சியார், பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் இவர் பல ஊர் சுத்திட்டு சென்னைக்கு போயிட்டார். சென்னையிலே திருவொற்றியூர் கோயிலுக்குள்ள போற போது பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிச்சுது. என்னடா மின்னல் அடிக்குதுன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு குறுக்கல போயிடுச்சு. அவளுக்கு பேரு சங்கிலி நாச்சியார். பூர்வ ஜென்மத்து தொடர்பு. கல்யாணம் பண்ணித்தான் தீரணும், பழைய கதை. சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே மனசு ஓடிருச்சு. சிவபெருமானே என்ன வேணும்? இங்க ஒரு பொண்ணு அழகா இருக்கு, இப்ப இவளை பார்த்த உடனே மனசு ஓடுது. அவ பேரு சங்கிலி நாச்சியாராம், அவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சிவபெருமான் எவ்வளவு எளிமையா இருக்காரு பாருங்க. சரி, அவ கனவுல போய் நிக்கிறார் சிவபெருமான். சாரும் தவத்து சங்கிலி கேள் சால நம்பால் அன்புடையன். பெரிய புராணம். ஒன்ன மாதிரி என்பால் அன்புடையவன் சுந்தரன். அவளுக்கு எப்படி இருக்கும்? என்ன அன்பையும் ரெகனைஸ் பண்ணிவிட்டாரு, அவர் அன்பையும் சொல்லிவிட்டாரு. நான் என்ன செய்யணும்? சுந்தரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, நீங்க சொல்லியாச்சுன்னா சரி. ஆனா ஒண்ணு என்ன, அவருக்கு சொல்லு, அவருக்கு திருவாரூர்ல ஒரு தொடக்கு இருக்கான், புரியுதா? அங்க ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு. அதுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டான். மத்தியானம் பார்த்ததுக்குள்ள அந்த ஆளை பத்தின சகல விவரத்தையும் சங்கிலி நாச்சியார் கண்டுபிடிச்சு விட்டான். இப்ப சொல்லுங்க, ஆண் அறிவாளியா பெண் அறிவாளியா? அவதான் அறிவாளி. ஆணை போய் சிவபெருமான் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்த பெண் தெளிவா கண்டுபிடிச்சு விட்டா. இந்த ஆளு சுந்தரமூர்த்தி தாரூர்ல இருந்து வர்றாரு, அங்க ஒரு கல்யாணம் ஆகி இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கா, தெளிவா இருக்கா, அங்க ஒரு தொடக்கு இருக்காம். அதனால என்ன, நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன? அவரு இதை விட்டுட்டு போகக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த காலத்துல அதெல்லாம் பழக்கம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாது. சத்தியம் பண்ண சொல்லுங்க. சரி சுந்தரா, என்ன? அவ ரொம்ப தெளிவா இருக்கா. நீ திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாதுங்கிறா, சத்தியம் பண்ணணுமா? அப்படியா? பண்றேன் சிவபெருமானே, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன? நான் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு, இங்க கல்யாணத்தன்னைக்கு திருவாரூர்ல நானும் பரவனாச்சியாரும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அன்னதானம் பண்ணணும். நான் எப்படியும் போகணும். அதனால சொல்லு. அதனால என்ன? நான் சத்தியம் பண்ற போது நீ சந்நிதியில இருக்காதே. நீ இருந்தா தானே அது எஃபெக்டிவ்.
சந்நிதியில நீ இருக்காது. சிவபெருமான் கேட்கிறார், அப்ப நான் வேற எங்கே இருக்கட்டும்? எங்க வேடிக்கையே அல்ல, சிவபெருமான் எல்லா இடத்திலையும் இருக்கவர், நான் வேற எங்கே இருக்க? அதுதாங்க எளிமை. அருமையில் எளிய அழகே போற்றி மாணிக்கவாசி. சிவபெருமான் மாதிரி எளிமையான கடவுள் எங்கேயும் கிடையாது. உனக்கு என்ன வேணும் கூப்பிட்டா வந்து ஓடி வந்து நிக்கிறவன் சிவபெருமான். இந்த சோதனை எல்லாம் கதை, அதெல்லாம் கிடையாது. அவர் யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா செய்கிறாரு? நீங்க பண்ணின நல்ல காரியத்தை, ஊருக்கு தெரியாம நீங்க பண்ணின நல்ல காரியத்தை ஊருக்கு சொல்றதுக்காக சில டிராமா நடத்துறாரு, அவ்வளவுதான். நான் அப்ப எங்க நிக்கட்டும்? நீ மகிழ மரத்தடியில போய் உட்கார்ந்துரு. சரி, அங்க போனாரு. சங்கிலி, என்ன நீ சத்தியம் கேட்கறது சரிதான், சந்நிதியில வேண்டாம். ஏன்? என்ன இருந்தாலும் புருஷன்கிட்ட சந்நிதியில சத்தியம் வாங்கப்படாது. அப்ப எங்க வாங்கட்டும்? மகிழ மரத்தடியில பண்ணுனா போதும். மாட்டிக்கிச்சு. குழந்தையும் கிள்ளி விட்டான், தொட்டிலையும் ஆட்டி விட்டான். ஏன்? அங்கதான் சார் இதுக்கு முக்கியம். மறுநாள் காலையில நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி சத்தியம் பண்ண தயாரா போக, அவ அங்கிருந்து வந்தவ சந்நிதியில வேண்டாம், அப்போ மகிழ மரத்தடியில பண்ணுனா போதும். ஆகா, நம்மாளு மாட்டி விட்டுட்டாரே, புரிஞ்சிருச்சு. மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணிவிட்டார். சரி, கல்யாணம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் முடிஞ்சிச்சு. பங்குனி உத்தரம் வரப்போகுது. திருவாரூருக்கு போகணும். போகலாமா வேண்டாமா? போகலாமா வேண்டாமா? ஆசை முன்னாலே இழுத்தது, அச்சம் பின்னாலே இழுத்தது. ஆசை ஜெயிச்சுது. திருவொற்றியூர் எல்லையை தாண்டிவிட்டார். தாண்டின உடனே 2 கண்ணும் போச்சு. சிவபெருமானே, இதென்ன அநியாயமா இருக்கு, உனக்கு 3 கண்ணை வச்சுக்கிட்டு என் கண்ணை ஏன் வாங்கினேன்? அட, ஒத்த கண்ணு இருந்தாலும் என் கண்ணை வாங்கினது ஒரு நியாயம். 3 கண்ணை வச்சுக்கிட்டு எதுக்குயா என் கண்ணை வாங்கினேன்? மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்பல எனக்கு வந்து சேர்ந்தியே. மக நட்சத்திரம் சிம்ம ராசி. சனி பிடிச்சா அவனை நச்சு புளிஞ்சிரும், ஜெயில கொண்டே வச்சுவிடும். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய், மஞ்சனே மணியே மணவாளா, முகத்தில் கண் இழந்தெங்கனம் வாழ்கேன், முக்கனா முறையோ மறை ஓதி, அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா என தரியேன். பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து குருட்டு பெயலேன்னா நான் எப்படி தாங்குவேன்? வயசு 17. மறக்காதீங்க, சுந்தரமூர்த்திக்கு அப்ப வயசு கிட்டத்தட்ட 15, 16, 17க்குள்ள. பொம்பளை பிள்ளைங்க என்ன பார்த்து சொன்னா நான் எப்படி தாங்குவேன்? திட்டி திட்டி பார்த்தாரு. சிவபெருமான் நான் செய்யல. ஒரு ஊருக்கு போனாரு. இருக்கிறியான்னு கேட்டார். இந்த கத்துறனே, நீ என்ன இருக்கிறியா? அவன் என்ன பண்ணா? ஊன்றுகோலை கொடுத்து உளம் போகீர் என்றானே. குலைவிரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன, உளை உடையான் உள்ளிருந்து உளம் போகீர் என்றானே. ஊன்றுகோல் தந்தருளி உளம் போகீர் என்றானே. கண்ணை கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்ன கோலை கொடுத்துட்ட? என்ன திட்டு தெரியுமா? கடைசி காமாட்சிட்ட போறார். அம்மா, உங்க வீட்டுக்காரர் 2 கண்ணையும் எடுத்துக்கிட்டான், நீ கண்ணை கொடு. காமாட்சி என்ன சொல்றார்? நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இடது பக்கம்தான், இடது கண்ணை நான் தர்றேன், வலது கண்ணு அவர் தான் கொடுக்கணும். ஒத்த கண்ணு கிடைச்சு போச்சு. திருவாரூருக்கு போறார். சிவபெருமானே, என்ன ஒரு கண்ணு கிடைச்சு போச்சு. இன்னொத்த கண்ணு கொடுத்தா கொடு, கொடுக்கல வச்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்து போ. திட்ட முடியுமா? அப்படி மற்ற மதங்கள்ல திட்டுனா நாட்டுக்கு நாடு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. விட்டு கொள்வீர் ஒற்றி அல்லேன், விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கி நீர் 8 கடிகள் என் கண் கொண்டீர், நீரே பழிப்பட்டீர், மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர், வாழ்ந்து போதீரே. வச்சுட்டு வாழ்ந்துட்டு போ. என்ன வையிறதா வாழ்த்துறதா? சிவபெருமான் பார்த்தார், இன்னொத்த கண்ணையும் கொடுத்து விட்டார். இப்பத்தான் பிரச்சனை. வீட்டுக்காரி கதவை சாத்தி விட்டா பரவனாச்சியார். சிவபெருமானே, என்னடா விட மாட்டேங்கிற? வீட்டுக்காரி கதவை சாத்தி விட்டா, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ தான் தூது போகணும். ஏண்டா, எந்த வேலைக்கு யாரை அனுப்புறதுன்னு இல்லையா? நீ தான் போகணும். சிவபெருமான் அர்ச்சகரா போனாராம். பரவநாச்சியார் வீட்டு வாசப்படியில போய் நின்னாராம். திருவாரூருக்கு போனா அந்த பரவநாச்சியார் வீட்டு வாசப்படியில ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. நான் போனேன், கும்பாபிஷேகத்துக்கு போனேன்.
அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த வாசப்படியில தான் உட்கார்ந்திருந்தேன். சிவபெருமான் 2 முறை நின்ன வாசப்படி. சிவபெருமான் வாசப்படில வந்து நிற்கிறார். அர்ச்சகர் கதவை திறந்தா, சாமி என்ன இந்த நேரத்துல? சுந்தரனை ஏற்றுக்கொள். இதுக்கா நீங்க வந்தீங்க? முகத்தில் அடிச்சாப்புல கதவை சாத்தி விட்டா. சிவபெருமான் திரும்பி வந்தார். போனேன், கதவை சாத்தி விட்டா. நீங்களா போகணும், நீங்க ஏன் அர்ச்சகரா போனீங்க? இவர் என்ன விரட்டு? சிவபெருமான் எப்படி விரட்ட முடியுமா? எந்த மதத்திலேயாவது கடவுளை இந்த விரட்ட முடியுமா? நீங்க சிவபெருமானா போகணும். சரிப்பா. விரித்த செஞ்சடையாட வதன சந்திரனாட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னுத மருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலி அதழாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவள மேனியாட உரித்த கரி உரியாட ஒரே கங்கணம் மாட உபயபரிபுரமுமாட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட. பெருமான் அங்க போய் நிக்கிறான். நடராஜா கதவை திறந்தாள்ல விழுந்துட்டா கால்ல. சாமி அப்பவே சந்தேகப்பட்டேன். அவதான் கெட்டிக்காரி. என்ன செய்யணும்? சுந்தரனை ஏற்றுக்கொள். நிறுத்துங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவு கதையும்? சுந்தரமூர்த்தி சுவாமி ரொம்ப வேண்டியவர். சிவபெருமான் அவருக்கு இவ்வளவு செய்கிறார். ஏன் கண்ணை கெடுத்தார்? சுந்தரமூர்த்தி என்ன நினைச்சார்? நம்ம நண்பர், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். சிவபெருமான் சொல்லிவிட்டார், நீ யாரா இருந்தாலும் தப்பு பண்ணுனா தண்டனை உண்டு, போடா. நம்ம நினைச்சுக்கணும். நான் இத்தனை காலமா திருவாசகம் முற்றோதல் பண்ணிவிட்டேன், ஒரே ஒரு கொலைதான் பண்ணனேன், அதுக்கும் சரியா போயிடும் நினைக்காதீங்க. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. அதை காட்டுறதுக்குத்தான் கண்ணை கெடுத்தார். சுந்தரமூர்த்தி காட்டிய வழி என்ன? எப்பொழுதும் இறைவனை நம்புங்கள், இறைவன் எல்லாம் தருவார். தப்பு பண்ணிவிட்டா உங்களை 2 போடு போடவும் செய்வார், மறந்துடாதே. மாணிக்க வாசக சுவாமி இன்னைக்கு பூரா பேசலாம். அவர் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சார்? எல்லாத்தையும் விட்டுடா, கடவுள்கிட்ட போய் இறுக கட்டி பிடிச்சுக்கோ, விடாதே. அவர் இங்கிட்டு ஓடப்படாது. நெக்கு நெக்கு உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். கடவுள் கிடைச்சா என்ன செய்யணும்? இறுக கட்டி பிடிக்கணும், விட்டுறாதே. சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே, விட்டுறாதே. மாணிக்க வாசகசாமி நமக்கு சொல்லி கொடுத்தது மற்ற எல்லாரையும் விட சிறப்பானது. என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? அழுதால் உன்னை பெறலாம், வேற ஒண்ணு வேண்டாம். அவரை நினைச்சு கண்ணீர் விடணும். கண்ணுனால விட்டா பத்தாதான், உடம்பு பூரா கண்ணா மாறணுமா, அவளது கண்ணிலையும் கண்ணீர் வரணுமா, நெஞ்சு மேல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நெஞ்சா மாறி உருகணுமா. அடே அப்பா, என்ன ஒரு நிலை பாருங்க. ஒண்ணு தெரியுமா? இந்த மாணிக்க வாசக சுவாமிக்கு எவ்வளவுதான் பாடினாலும் நான் கடவுளை இன்னும் நல்லா கும்பிடலேன்னு ஒரு நினைப்பு. அந்த சிவபெருமானுக்கு இந்த மாணிக்க வாசகனுக்கு நான் இன்னும் கருணை முழுக்க பண்ணலேன்னு ஒரு நினைப்பு. அவரு இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறார், இவரு நான் இன்னும் அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறார். இந்த 2க்கும் உள்ள போட்டி தான் திருவாசகம் 658 அழுகை தமிழ். கல்யாணம் ஆச்சு, மாப்பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, பொண்ணு இங்க அநியாயமா தும்ம கிடக்கு. இந்த பொண்ணு என்ன அழுகை அழுகும்? அந்த அழுகைதான் திருவாசகம். 658 பாட்டும் ஆண்டவனை நினைத்து அழுத அழுகை, கனிவு. குதிரையில வர்றாரா சிவபெருமான். மாணிக்க வாசகசாமி குதிரையில வர்றத பார்க்கிறார். வேத மொழியர் வெண்ணீத்தர் செம்மேனியர் நாதப்பற இனர் அன்னே என்னும் நாதப்பற இனர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்நின்றுருக்கி உலப்பில ஆனந்தர் கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். குதிரையில வந்தாராம்.
மாணிக்க வாசகர் பாடுறாரு, ஒரு அழகான பொண்ணு அம்மாட்ட போனுச்சா, அம்மா அந்த குதிரையில ஒருத்தர் செவப்பா வர்றாருல்ல, ஆமா. முழுக்கை சட்டை போட்டிருக்காருல்ல, ஆமா. கண்ணுல மை போட்டிருக்காருல்ல, கண் அஞ்சனத்தர், ஆமா. ரொம்ப அழகா இருக்காரு இல்லம்மா, என்னடி செய்யணும்? அம்மா அவரை பாரு, என்ன அழகா இருக்காரு, என் மனசை வாங்கிட்டு போயிட்டாரம்மா. என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி கொடுன்னு அர்த்தம். அன்னை 10 திருவாசகத்துல 17ஆம் தலைப்பு பூரா மாணிக்க வாசகர் கடவுள் மேல் கொண்ட காதலை காட்டக்கூடியது. திருவாசகத்துக்கு என்ன பெருமை? வேற எதுவும் சாதிக்காததை திருவாசகம் சாதிக்கும். கடவுளுக்கு முன்னால நின்று திருவாசகத்தை கண்ணீர் மல்க பாடினால் இறைவன் நமக்குள்ளே வந்து இப்பொழுதும் காப்பாற்றுவான், இறந்த பின்னாலும் காப்பாற்றுவான். நினைப்பல வச்சு இறக்குற போது திருவாசகம் கேட்டுட்டு இறந்தால் அந்த ஆன்மா துன்பப்படாது. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, மறந்துடாதீங்க. அந்த ஆன்மா தவிக்கும், இந்த உடம்புக்குள்ள திரும்ப போக முடியலையே, ஐயோ அப்பான்னு கஷ்டப்படும். அப்போ திருவாசகம் காதல பட்டா ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு முடிக்கிறேன். பகவான் ரமணர் திருவண்ணாமலையினுடைய ஞான ஜோதியாய் திகழ்ந்தவர். திருவண்ணாமலையிலே விநாயகரும் முருகனும் வாழ்ந்தார்கள். விநாயகருக்கு பேரு சேஷாத்திரி சுவாமி, முருகனுக்கு பேரு ரமண பகவான். 2 பேரும் அப்படி வாழ்ந்தவர்கள், விநாயகரும் முருகனும் மாதிரி. பகவான் ரமணருடைய தாயார் அழகம்மையார். கடைசி காலத்துல அம்மா அங்க வந்துட்டாங்க திருவண்ணாமலைக்கு. பகவான் ரமணர் பிச்சை எடுக்கிறார், அது அம்மாவுக்கும் போட்டு அவரும் சாப்பிடுறார். விருபாட்சர் குகைன்னு பேரு, அதுல இருக்கார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, புரிஞ்சு போச்சு. கடைசி காலம் உட்கார்ந்தார், மடியில போட்டார் தாயார. தாயார் மடியில தலை வச்சு படுத்திருக்க. இந்த பிள்ளை திருவாசகம் பாடத் தொடங்கிட்டு நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க படிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த தாய் கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த உடம்பு முழுக்க திருவாசகம் நனைந்தது. பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனேன், 10 நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசேன், திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்றருள் புரியாயேன். என்னை ஆட்கொண்ட நீ இப்பொழுது விட்டு விட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நான் இங்க இருக்கல, நீ கூப்பிடு, நான் இங்க வந்துடுறேன். அடங்கிருச்சு. தாயாருக்கு ஆன்மா அடங்கி விட்டது. ரமணர் எந்திரிக்கிறார். எல்லாரும் வாங்கோ சாப்பிடலாம். என்னங்க, இறந்து போனா பணம் கிடக்கு, காலையில பிடிச்சு சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க, அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் வாங்கோ சாப்பிடலாம். திருவாசகம் படிச்சா தீட்டு கிடையாது. சிவபெருமான் திருவடியில் என் அன்னையார் அமைதி பெற்று விட்டார்கள், வாங்கோ சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்டாங்க, திரும்ப வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. மிச்ச திருவாசகத்தை படிச்சு ராத்திரி முழுக்க அலைந்த ஆன்மாவுக்கு அமைதி கொடுத்தார்கள். மாத்திரு பூதேஸ்வரர் சந்நிதி அம்மாவை சமாதி வைத்தார்கள். இருக்கிற போதும் காப்பாற்றி இறந்த பின்னாலும் காப்பாற்றக்கூடிய நூல் திருவாசகம். சார், திருவாசகம் படிச்சா என்ன கிடைக்கும்? நம்மால அப்படித்தானே கேட்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பா, என் கடன் பணி செய்து கிடைப்பதே இப்ப. நம்ம மாத்திட்டோம். திருவாசகம் படிச்சா என்ன சார் கிடைக்கும்? நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார், 17ஆம் தலைப்பு அன்னை 10 படி. குழந்தை வேணுமா? ஆமா சார், 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படி. சார் பைசா வேணும் சார், பணம் வேணும் சார். 40ஆம் தலைப்பு குலாப்பத்து படி, பொற்கிளியே கிடைக்கும் சார். கிடைச்ச மனத்தை ஒழுங்கா திருப்பணி பண்ணணும் சார். 40ஆம் தலைப்ப படி, திருப்பணிகள் செய்வேனுக்கும் பார், நல்ல திருப்பணி பண்ணலாம் சார். சிவபெருமானே கிடைக்கணும் சார். அப்படியா? சிவபுராணம் படி. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து. அப்போ 4 பேரும் நமக்கு என்ன வழி காட்டுறாங்க? 2 விதமா சுருக்கலாம். 1, எவ்வுயிர்க்கும் அன்பாயிரு. 2, கடவுளை போய் நேரடியா கும்பிடுறதை விட கடவுளின் வடிவாய் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவி செய்வது கடவுளுக்கு உதவி செய்வது மாதிரி. தப்பு. கடவுளுக்கு உதவி செய்ய நம்ம யாரு?
கடவுளுக்கு தொண்டு செய்வது மாதிரி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ங்கிறானே, அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவர்கள் நால்வர் பெருமக்கள். அதனாலதான் சான்றோர்கள் இந்த நால்வர் பெருமக்களுக்கு முக்கியமான இடத்தை கொடுத்தார்கள். நீ கடவுளை எப்படி வேண்டுமானாலும் கும்பிடலாம், கும்பிட்டுக்கோ. ஆஞ்சநேயரை கும்பிடுறியா கும்பிட்டுக்கோ, பத்திரகாளிய கும்பிடுறியா கும்பிட்டுக்கோ. நீ எப்படி கும்பிடுறியோ கடவுள் அப்படி காட்சி கொடுப்பார். முருகனை கும்பிட்டா முருகனா வருவார், பிள்ளையாரை கும்பிட்டா பிள்ளையாரா வருவார், ஐயப்பனை கும்பிட்டா ஐயப்பனா வருவார், இல்லைன்னு சொல்லிவிட்டா இல்லைன்ட்டு போயிடுவார். உங்க சௌரியம். இதுதான் நால்வர் காட்டிய வழி. எனக்கு தெரிஞ்ச அளவுல, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதை கேட்ட பெருமக்கள், என்னை விட அதிகம் படித்த பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து